ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது என்னோட இன்னொரு பிஸ்னஸ். எல்லாமே சின்ன அளவு தான். ஏன்னா நம்மளை தான் முன்னேற விட மாட்டாங்களே. பெருசாக செய்கிறேன். இதுக்கே காசு இருக்குன்னு கொண்டு விட்டாங்க 18-20 வருஷமாக. நீயே வாங்கிக்க, ஏன் சுற்றுற வெளியில், சுற்றுனேன்னா சம்பாதிப்பில்ல அப்படின்னு. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்ச வீடியோ. எதனால் இன்றைக்கி இதை கண்டிப்பாக சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே அது ஷேர் பண்ணுவாங்க. இது என்னோட தயாரிப்பு, ஒரு சோப் ஆயில். 2013 ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது ஒரு பயங்கரமான செட்டிங்ஸில் அதை கண்டுபிடிச்சேன். வீட்டிலே இருந்தேன் 2 வருஷம், அதனால் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு நாளைக்கு 20 பேரை பார்ப்பேன். அப்போ ஒரு நாளைக்கு எப்படி ஒரு மாதம் ஒரு 300-400 பேரை பார்த்துருவேன்னு வச்சுக்கோங்க. 300 பேர் கூட பார்த்துருவேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் ஒரு 25-30 பாட்டில் தான் விற்பேன். ஏன்னு கேட்டால், நமக்கு வெளியே போனால் இதெல்லாம் சொல்கிற நேரம் இருக்காது. போன வேலையை பார்ப்போம், கவனம் செலுத்தலை. ஒரு சின்ன குறாம நம்ம சேனல்லையாவது சொல்லுவோம் அப்படின்னு சிங்கிள் டச்சு தான் போயிடும். சரிங்களா? பொருள் மேலே உள்ளது எங்காவது எனக்கு வேறதையும் இது பண்ண காமிக்க பிடிக்கல. அதனால் இதை பண்ணேன். இதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோகம். என்னை சோறு தானே ஆக்கன்னு ரொம்ப மட்டமாக பேசினாங்க. சரி, வீட்டிலேருந்து சோறு ஆக்கலை, நல்லா செய்வேன்ப்பா, நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னை அதிருப்திப்படுத்துவாங்க. என்ன பண்ணேன், 2 சோறு 2 காயின்னு வச்சு இவங்களுக்கும் ஜோறு போட்டுட்டு நானும் செலவு பண்ணுவேன். அவங்களும் ஜாமான் வாங்கி தருவாங்க. மத்தியானம் 2 பேருக்கு லஞ்ச் கொடுக்குறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான காசு அது எப்படி சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் கழுவும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெட்டீரியலோட எஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு என்ன 100% சூப்பராக போகும். என்னோடது சென்சிட்டிவ் ஸ்கின், என் கையுமே ஒன்றும் செய்யாது. சரிங்களா? இதனால லஞ்சை கொடுக்க போகும்போது ஒரு உதவிக்கு ஒரு மாடை கூப்பிட்டேன். நான் பெத்த மாடை. எல்லோரும் கூப்பிட்டாலும் போவோம். நான் கூப்பிட்டதுக்கு ஃபோனை எடுக்கலை. எப்படியுமே எடுக்காது. பார்த்தாம கூப்பிட்டேன். என்னால் நடக்க முடியாதுன்ட்டு கூப்பிட்டேன். எடுக்கலை. அதை விட சோதனை என்ன தெரியுங்களா? அந்த வண்டியை தள்ளிட்டு போனேன். என்னால் நடக்க முடியாது. ஏசிஎல் சர்ஜரி பண்ணி 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்படின்னு போனேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல்லன்னு தள்ளிக்கிட்டு போனேன். சேலையில் இருக்க சாரி, அதில் லேஸ் தைச்சிருப்பாங்கல்ல பார்டர், அது போய் வண்டி பிடிச்சி இழுத்து கிழிஞ்சு அது ஒரு பக்கம் தொங்குது. ஷோல்டரில் குத்தி இருக்க பின்ன கலட்டி பார்டரில் குத்தி சேலை இழுத்து சொருகிக்கிட்டு நல்லா தள்ள நினச்சேன். எழுத மாட்டேன் நான் ரொம்ப. சரிங்களா? என்னம்மா தெரில, கண்ணீரை வெளியே விட ஆமடி சொல்லலாம். ஏண்டி காயினால் பொறுக்க முடியாமல் அழுத்திட்டேன். நடித்தங்க